அனைவருக்கும் வணக்கம். செல்வரட்னம் தனுவன், போராளிகள் நலம்புரி சங்கம். கடந்த 28/12/2024 வவுனியா நகரிலே எம்மால் ஆரம்பிக்கப்பட்ட நீண்ட காலங்களாக இலங்கை வெண்சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் சமகாலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி விசாரணையின்றி தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதையும் துரிதமாக தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே மாபெரும் கையெழுத்து போராட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கடந்த 28/12/2024 வவுனியா நகரிலே ஆரம்பிக்கப்பட்டு 28ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் வவுனியா மண்ணிலும் 30ஆம் தேதி மன்னார் மண்ணிலும் தொடர்ந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதிகளில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து 11ஆம் நாள் மட்டக்களப்பு, 12ஆம் நாள் அம்பாறை, 13ஆம் தேதி திருகோணமலை, இறுதியாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே கடந்த 20/1/2025 முல்லைத்தீவு வட்டுவால் பாலத்திலே வைத்து இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் நிறைவுறுத்தப்பட்டது. அந்த வகையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்த அரசியல் கைதிகள் விடுதலையாக வேண்டும் என்று அனைத்து மக்களும் ஆர்வமாக கையெழுத்திட்டு குறிப்பாக 25,000க்கு மேற்பட்ட கையெழுத்து ஒப்பப்படப்பட்டிருக்கின்றது. அந்த வகையரானது எதிர்வருகின்ற நாட்களில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இலங்கை அரசின் ஜனாதிபதி அவர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே அவரிடம் நேரடியாக கையளித்து வருகின்ற சுதந்திர தினத்தில் அல்லாவது சித்திரை வருடத்துக்காவது அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பின் அடிப்படையின் பிரகாரம் தற்பொழுது நடைமுறையிருக்கின்ற அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த மகையரனை அவரிடம் நேரடியாக கையளித்து நாங்கள் கோரிக்கையை வைக்க இருக்கின்றோம். எனவே இந்த கையெழுத்து போராட்டத்துக்கு எங்களுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு பூரண பங்களிப்பு வழங்கிய தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், முன்னாள் போராளிகள், சமூக மட்ட அமைப்புகள், மத குருமார்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் குறிப்பாக ஊடகவியலாளர்கள், அந்தந்த மாவட்ட ஊடக சங்கங்கள் மற்றும் புலம்பெயர் உறவுகள் மற்றும் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய போராளிகள் நலம்புரி சங்கம் சார்பாக மனன்முறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் இட்டு தந்திருக்கின்ற இந்த கையெழுத்தானது நீண்ட காலம் சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும். எனவே உங்களுடைய கையெழுத்துடன் அந்த நீண்ட காலம் தங்களுடைய விடுதலைக்காக காத்திருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை நிச்சயம் அந்த அவா நிறைவேற வேண்டும். உங்களுடைய கையெழுத்து நிச்சயம் அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றும். நன்றி. இனத்துக்காக உழைத்தவரை இன்னலின்றி வாழ வைப்போம். போராளிகள் நலம்புரி சங்கம்.